இருளுடைய மேக்சிமம் அந்த உச்சத்தை தொடும்போது அது நடுவில் இருந்து இந்த சூரியன் திரும்ப அப்படி எழும்பி, ஓ ஹalleluya, இனி உன் வாழ்க்கையில எழும்புறதற்கு சாத்தியமே இல்லை. காரணம், இவன் வாழ்க்கையில இருள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, நீண்ட நேரம், நீண்ட நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற ஹalleluya. அந்நிய தெய்வத்தின் நாமம் உச்சரிக்கப்படக்கூடாது. கர்த்தரே தேவன் என்கிற ஆமென் சொல்லுங்க. சூரியன் எழும்பும் போது அதுக்கான ஸ்தானத்தில் போய் நிற்கிறது வர யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணும் போது எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருவன் மாத்திரம் அந்த பாதாள இருளை மேற்கொள்ள எழும்பு, எழும்பு. நீ தனியாக அல்ல, கர்த்தர் துணை நிற்கிறார். வருத்தம் பசிதாகம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல, ஓ சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆமென். தெபோராளும் பாராக்கும் பாடின பாட்டு. கானான் ராஜாவாகிய யாமீனை மேற்கொண்ட பிறகு இந்த பாட்டை பாடுறாங்க. நான் தெபோராள் ஸ்டோரி எல்லாம் உங்க மத்தியில கொண்டு வருவது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பாடும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஜெயத்தை பாடுறாங்க. அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க காரணமா இருந்தது. தெபோராள் இப்படி சொல்றாங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும். இப்படி நீங்க எழும்பண்டாம். ஆமே. இன்னைக்கு நான் திருப்பி சொல்லுவேன், எனக்கு பிரசங்கம் கேட்க யாரும் வரக்கூடாது, வார்த்தை கேட்க தான் வரும். என்ன இப்போ எல்லாரும் சொல்ல போறோம். ஓகே, நான் எழும்பும் அளவும். சத்தமா சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும். நான் எப்படி எழும்பணும்? தெபோராள் எப்படி எழும்புனாங்க? தாயாக. அப்போ என்ன கர்த்தர் எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் என்ன ஆயின? பாழாயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் என்ன ஆயின? இப்ப பக்கத்துல 2 பேர் கையப்படி சொல்லுங்க, நீங்க எழும்பாம கதை நடக்காது. அதனால இப்ப தூங்காதீங்க. ஹalleluya. நான் எழும்பும் அளவு. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான். இப்போ தெபோராளே, நீங்க எழும்பிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க. நாங்க எப்படி எழும்ப? அதுதான் கடைசியில் சொல்லி முடிக்கிறாங்க. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ எழும்பணும்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை கர்த்தர் எப்படி எழும்ப பண்ணுவாரா? வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல. இந்த சூரியன் உதிக்கிறது தெரியும்ல? தெரியாதா? சூரியன் உதயம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்கல. ஓரளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 95% மக்களும் கண்டிப்பா ஒரு நாளாவது போய்
இல்லையா? நீங்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். சிலர் நினைக்கிறீங்க நானும் பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன பார்த்த பிறகு தான் நானே எழும்புறேன். சரி, அதை விடுவோம். ஆனால் இந்த சூரியன் உதயம் இருக்குது தெரியுமா, அது எழும்புறது எப்படி தான் எழும்பும் தெரியுமா? அந்த வல்லமையோடு. எதாலையும் யாராலையும் அதை வந்து இந்த சில இந்த கோழியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கிறதுக்கு என்ன போடுவாங்க தெரியுமா? சாக்கு போடுவாங்க. சூரியன் எழும்பும்போது ஒழுங்காருன்னு சொல்லி யாராவது ஏதாவது டார்பால் ஏதாவது போட முடியுமா? அதை ஒன்றும் முடியாது. தெபோராள் சொல்கிறாங்க, அது வரைக்கும் நியாயம் தீர்த்து வந்தது ஃபுல்லாக ஆண்கள், எல்லா ஆண்கள். ஒவ்வொருத்தரா நியாயம் தீர்த்து வாராங்க. இப்போ ஒருத்தரும் இல்லை. இவங்க இருந்திருந்தா அவங்க இல்லை, நீ இருக்க. ஹல்லேலூயா. நீ மட்டும் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளாய் இருப்பாயானால் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. தேவன் அனுமதித்த வாழ்க்கையை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நேர போய் எங்க இரு, கேரி தாற்றண்டையில் இரு, உன்னை போஷிக்கும்படிக்கு காகத்தை. ஆண்டவரே, வெளியே சொன்னா அசிங்க ஆண்டவரே. ஒரு கழுக விட்டீங்கன்னா, நம்மளா இருந்திருந்தா அவன் நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். நீ காகம், ஐயோ அதை பார்க்கவே. ஆமே ஆண்டவரே, வேற ஒரு கழுகு, சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு பச்சைக்கிளி அல்லது ஒரு புறா. ஏன்னா இந்த காகத்துக்கு மேல எனக்கு என்னவே இல்லை தெரியுமா? நான் பார்த்த காகெல்லாம் வந்து எதுவுமே தராது. இருக்கிறத இதுதான் எனக்கு தெரிஞ்ச காகம். ஆண்டவரே, சிலர் வாழ்க்கை துணை கூட அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே இவரா, ஆனா அதுதான் தரும். யாரும் கை தட்டுறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே. ஆனா இந்த எலியாவை பாருங்க, அப்படியே ஆண்டவர் ஓகே அக்செப்ட் பண்றார். சரி, அதுல கொஞ்சம் பழகி வரார். கொஞ்சம் பழகி வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, நீ போய் சாரிபாத், அங்க ஒரு விதவைக்கு திருப்பியும் இதுக்கு காக்காவே. சில நேரத்தில் ஆண்டவர் அலோவ் பண்ற சிச்சுவேஷனும் லைஃபும் பாருங்க, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த எலியா முறுமுறுக்கல. எனக்கு அதுதான் புரியல. ஏன் ஆண்டவரும் கேட்டா, அவன் என்ன நேசிக்கிறான்பா. அவனுக்கு தெரியும், நான் அவனுக்கு ஏற்படுத்தின வாழ்க்கை அவன் நினைச்சதை விட பெஸ்ட். ஆண்டவர் எனக்கு தந்த இந்த லைஃபுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக. இப்படி சந்தோஷமா அக்செப்ட் பண்றவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் எலியா வந்து, ஆண்டவரே நான் கேரி தாற்றண்டையில இருந்திருப்பேன். ஆண்டவரே, இது தெரிஞ்சிருந்தா அந்த நதி தண்ணீரை வற்ற விடாம நான் என்ன பண்ணியிருப்பேன், ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த நதி தண்ணி வற்றினாலாவது ஆண்டவர் என்ன வேற எங்கேயாவது கொண்டு போவாருன்னு பார்த்து, அதே மாதிரி தண்ணியும் வத்திட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலான்னு பார்த்தா, அங்க ஒரு அம்மா 2 விறகு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். இப்போ டவுட் வேற, இவ சாப்பிட்டு சாகுறேன்னு சொன்னா ஒருவேளை இதுல விஷத்தை ஏதாவது. இவருக்கு ஒரு டவுட் கிடையாது, நீ அதுல முதல் அடைய எனக்கு கொண்டு வா. நம்மளா இருந்திருந்தா, சாப்பிட்டு சாக போறேன்னா முதல் அடைய நீ சாப்பிடு, நான் ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு வாரேன், உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா இங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் அக்செப்ட் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த வாழ்க்கைய நீர் தந்த. இப்ப பாடுவோம், ஏன்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லி வீட்டில் போய் இங்க வந்துட்டு, நீர் தந்த இந்த வாழ்க்கை இப்படி பாட்டு மட்டும், நீர் தந்த இந்த வாழ்க்கை. ஆக்ஷனை பார்த்தா தந்துட்டிய
வேற நீ என்ன பண்ண? ஆமென். மூன்றாவது, வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கிறவனாய் காணப்பட்டான். நீ போய் கேரி தாற்றண்டையில் இருன்னா கேரி தாற்றண்டையில் இருப்பான். நீ போய் சாரிபாத்துக்கு போனா சாரிபாத்துக்கு போவான். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பினா ஆகாபுக்கு தன்னை காண்பிப்பான். இன்னும் ஏன், வாழ்க்கையே வெறுத்து சோர்ந்து போன போதும் கூட நீ எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நில்லுன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் போய் நிப்பா. குகைக்குள்ள நீயா இருக்கிற வெளியே வானா வெளியே வருவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மகிழ்ச்சியான தருணத்தில் மட்டுமல்ல, துக்கமான சூழ்நிலையிலும் அப்பா ஒன்னு சொல்லிட்டா கீழ்ப்படிவான். அவன் வார்த்தை வருவதற்கு முன்னேதான் போதும் கர்த்தாவின்னு சொன்னானே தவிர வார்த்தை வந்த பிறகு சொல்லல. நம்ம எல்லாம் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் போதும் ஆண்டவரே. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த வார்த்தை வேற. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே 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 தருவீராக தருவீராக. எப்போ எடுத்தாலும் ஐயோ, பார்த்துட்டே இருந்தோன்னா ஐயோ போதும் ஆண்டவரே. ஆமென். எலியா வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி புலம்பினார். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எழும்பி நடந்தார். வேர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எலியா அன்பு கூறுகிறவன். நான்காவது, கர்த்தருக்கு மகிமை என்பதில் உறுதியா இருந்தான். எல்லா ஜனங்களுமே 2 நினைவுகள்ல நடந்தாங்க. ஆனா இவன் உயிரே போனாலும் சரி மகிமையை யாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை. அது என்ன, நான் என் பிதாக்களை பார்க்கல நான் யாரு கிடையாது, நல்லவன் கிடையாது. ஆனால் நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருப்பேன். என்ன வந்தாலும் இந்த ஜனங்கள் பாகால வணங்குறது மாதிரி நான் வணங்க மாட்டேன். ஆமே, உயிரே போனாலும் சரி நான் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வேன். உறுதியா இருந்தான், உறுதியா இருந்தான். அஞ்சாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள இனிதான் போறேன். விசுவாச குறைவு வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதான் நம்மை போல பாடுள்ள மனுஷன். விசுவாச குறைவு வந்த போதிலும் ஓடினானே தவிர இயேசபேலோடு ஐக்கியம் வைக்கல. விசுவாச குறைவு வந்த போதிலும் ஓடினானே தவிர இயேசபேலோடு ஐக்கியம் வைக்கல. வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாச குறைவு வரும். அது நமக்கான பரீட்சை. இவன் ஓடுனானே தவிர மனித சகாயத்தை தேடல. ஆகாப் வாசலுக்கு முன்னாடி போய் நின்று ஆகாப் ஆகாப் என்ன இருந்தாலும் நான் சொல்லிதானே மழை வந்துச்சு, ஆனால் பார்வோம் மனைவி என்ன கொலை செய்யவே நிற்கிறா, நீ ஏதாவது ஒன்றுமே செய்யல, நான் இனி இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவன் ஓடுனான். அது விசுவாச குறைவு. ஆனாலும் என்ன வந்தாலும் ஆமென். அவன் அன்பு கூறுகிறதுல நீ கவனம் செலுத்து. உன்னை எழும்ப பண்ணுகிறதுல கர்த்தர் கவனம் செலுத்துவா. அவன் ஒரு 5 காரியங்கள் நினைக்கிற 5 காரியங்கள் வேகமாய் நான் சொல்லி நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. 1, இருளான காலத்தில் திடீரென்று வெளிப்பட்டான். இருளான காலத்தில் வெளிப்பட்டவன் தான் யார் அப்படின்னா இந்த எலியா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாக ஒரு நீண்ட இருள் இருக்கும். இருளுடைய மேக்சிமம் ஒன்று இருக்கிறது. இருளுடைய மேக்சிமம் அந்த உச்சத்தை தொடும்போது அது நடுவில் இருந்து இந்த சூரியன் திரும்ப அப்படி எழும்பி, ஓ ஹல்லேலூயா, இனி உன் வாழ்க்கையில எழும்புறதற்கு சாத்தியமே இல்லை. காரணம், இவன் வாழ்க்கையில இருள் 1 நாள் 2 நாள் அல்ல, நீண்ட நேரம், நீண்ட நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற ஹல்லேலூயா. ஆமா, 1 ராஜாக்கள் 16வது அதிகார கடைசி பகுதிகளில் நீங்க பார்க்கும்போது இந்த ஆகாப் யாரை கல்யாணம் பண்ணிட்டு வருவான் அப்படின்னா ஏசபேலை பண்ணிட்டு வரான். ஏசபேல் பாகால் எல்லா விக்கிரகங்களையும் உள்ள கொண்டு வர வச்சிருவா. பாகால் தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. டெய்லி ஏசபேல் வீட்டில் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இருக்கிறதுன்னா
விருந்து நடக்கிறது, விருந்து நடக்கிறது. இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் நல்ல வழிபாடு நடக்கும், வழிபாடு நடக்கும். அப்போ இப்போ நேற்று வர ஒரு காலத்தில் கர்த்தரவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று உரைத்த இடத்துல இப்பொழுது பாகால் தேவங்களுடைய நாமங்களும் வழிபாடுகளும் அநேகம் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். 400, 450, 850 தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ அந்நிய சத்தங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஜனங்களுடைய நினைவுகளில் தாக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஜனங்கள் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க, நேற்று வர கர்த்தர் ஒருவரே தேவன் என்று இருந்த சூழ்நிலையில இப்பொழுது அவர்கள் 2 நினைவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன 2 நினைவுக்கு அப்படின்னா, கர்த்தரும் தேவன், பாகாலும் தேவன். நேற்று எப்படி இருந்தாங்க? கர்த்தரே தேவன். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரும் தேவன். அப்ப நாளைக்கு எப்படி இருப்பாங்க? அதுதான் இருள் தாக்கம் அப்படி பெருசாயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நேத்து எப்படி இருந்தாங்க? சில குடும்பத்தில் அப்படி இருக்கிறதுனால தான் சொல்ல வைக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் மாற்ற உங்களை எழும்ப பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வீட்டில் அந்நிய தெய்வத்தின் நாமம் உச்சரிக்கப்படக்கூடாது, கர்த்தரே தேவன் என்கிற ஆமென் சொல்லுங்க. சூரியன் எழும்பும் போது அதுக்கான ஸ்தானத்தில் போய் நிற்கிறது வர யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணும் போது எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும் ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். ஐயோ சாத்தியம் கிடையாது, எழுப்புறதுக்கு எல்லாமே நெருக்கிட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை பேரை தாண்டணும். அதுவும் உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறா, யார் தெரியுமா? ஏசபேல். எப்படி கத்திருப்பா, இவனை யார் உள்ள விட்டது? எத்தனை அடுக்கு அப்படி நடந்து போகும்போது தடுத்திருப்பாங்களா? தடுத்திருக்க மாட்டாங்களா? தடுத்திருப்பாங்க. எலியா எப்படி ஒரு பார்வை பார்த்திருப்பார், பார்த்து நடந்து போயிட்டே இருந்தார். நேர போய் யாருக்கு முன்னாடி நிக்கிறார் தெரியுமா? ஆகாபுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். 850 தீர்க்கதரிசிகள் வேற இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி எத்தனை அடுக்கு பாதுகாப்பை தாண்டி ஏசபேலை தாண்டி ஆகாபுக்கு முன்னாடி தான் சூரியன் வந்து அது உதிக்க ஆரம்பிக்கும் போது ஆமென், எழும்புறதுக்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எலியாவே, உன்னை எழும்ப பண்ணும் நேரம் வந்து விட்டது, உன்னை எழும்ப பண்ணும் நேரம் வந்து விட்டது. நல்ல கவனமா கேளுங்க. எலியா இப்ப ரெண்டாவது அந்த பாயிண்டே சொல்லிடுறேன், அப்போ ஈஸி ஆயிடும். ரெண்டாவது, எலியாவின் வருகை தேசத்தின் மீது தாக்கத்தை உண்டாக்கினது. தேசத்தின் மீது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எலியா வந்து யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறா? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறா? ராஜா தான், அதான் ஆகாப்ட தான். ஆனா பேசின வார்த்தை ஆகாபை நோக்கி இருந்தாலும் அதனுடைய தாக்கம் தேசத்தையே பாதித்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழும்புனது ஒரு பெருங்கூட்டம் எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? கன்னியாகுமரி கடல்ல. அதான் கை காட்டினேன். கன்னியாகுமரி கடல்ல போய் நிப்பாங்க. எதுக்கு நிப்பாங்க? அப்போ அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? சூரியன் அப்படி எழும்பும். அப்போ அந்த இடத்துல எழும்புறது, அந்த இடத்துல எழும்புனாலும் அதனுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனை கர்த்தர் எழும்ப பண்ணும் போது அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனுடைய தாக்கம் தேசத்தை பிடிக்கும். நல்ல கையை தட்டி ஆமென். நீ பண்ற பிசினஸ் ஆகட்டும், எது ஆகட்டும், கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணி எழும்ப பண்ணும் போது அது பரவதான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆகாபின் அரண்மனையை பார்த்துட்டு இருக்கும் போது ஊரு பேரு தெரியாத ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஆமென். கர்த்தர் சில உள்ளங்களை இன்னைக்கு பர்டிகுலரா இந்த செய்தியை கொடுக்க வைக்கிறார்னா
இந்த எலியாவை போல சிலரை கர்த்தர் தாக்கத்தை உண்டாக்கும்படிக்கு எழும்ப பண்ண சித்தம் வைத்திருக்கிறார். மூன்றாவது இவன் எப்படி எழுந்தான் என்றால் பாகாலின் இருளுக்கு எதிராக எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய வல்லமைக்கு எதிராக எழும்பணும். ஆமென். அதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்வார், மற்ற எல்லா ஜனங்களை பார்த்து சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா சீஷர்களை பார்த்து சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, இந்த கல்லின் மேல நான் என்ன பண்ண போறேன். ஏன்னா கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் யாருக்கு தான் இருந்துச்சு? சீஷர்களுக்கு தான் இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு மேல நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சபையை கட்ட போறேன். எதோட ஃபைட் இருக்கும் தெரியுமா உனக்கு? பாதாளத்தின் வாசல்கள். பாதாளத்தின் வாசல் சொல்லுவாரா, வாசல்கள் சொல்லுவாரா? பாதாளத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? நிறைய வாசல் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? அந்த வாசலுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல எங்கிருந்து நமக்கு நெருக்கம் வரோன்னு தெரியாது. அப்போ நம்ம இந்த இருளை கிழித்துட்டு தான் வெளியே வரணும். நம்ம வெளியே வரும்போது இந்த இருள் எல்லாம் நிர்மூலமாகும். தாவீது என்கிற சூரியன் யுத்த களத்தில் வரும் வரைக்கும் கோலியாத் என்னும் இருள் நின்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த தாவீது என்கிற சூரியன் இந்த யுத்த களத்துக்குள்ள என்று ஆனதும் கோலியாத் என்கிற இருள் சரிஞ்சு கிடக்குது. அவன் லாஸ்டா நின்னது தாவீது நிக்கிறதுக்கு முன்னாடி. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அப்போ தேவோரளாகிய நாம் எழும்பும் அளவு உங்க குடும்பத்தில் சில பலவீனம் என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக யூரோப் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், மேலை நாட்டு கிறிஸ்தவர்களாகட்டும், அநேக மற்ற வழிபாடுகளால் கவரப்படுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமென். மற்ற வழிபாடுகள், ஏன்னா அது அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுமா? ஈர்க்கப்படுது. ஆனா அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான், பால், ஆண்ட்ரூ, இயேசுவின் 12 சீஷர்களுக்கு பேரையும் சிலர் பேர்லயே ஜீசஸ் கூட வச்சிருக்காங்க. அது கர்த்தர் மட்டும் தெய்வம் சொன்ன இடத்துல கர்த்தரும் தெய்வம், பாகாலும் தெய்வம். இது அப்படியே அடுத்த தலைமுறை எங்க கொண்டு வந்துரும் தெரியுமா? பாகால் தான் தெய்வம். ஆமென். இத மேற்கொண்டு எழும்புகிற எலியாக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி. நான்காவதாக, ஆமென், வல்லமையோடு எழுந்தான். வல்லமையோடு எழுந்தான் அப்படின்னா, இந்த சூரியன் ஒரு பெரிய, ஆமென், அப்படி பிரகாசிக்கும் போது, சூரியனுடைய தாக்கம் பிரகாசிக்கும் போது தேசத்துல அப்படி ஒரு வறட்சி. ஏலியா எழும்பும் போது மழையே கிடையாது, என் வாக்கின்படியே ஏண்டி. அப்ப சூரியன் மனசு வைக்கணும், அடுத்து மழை வரணும். ஆனா ஒண்ணு தெரியுமா, ஒரு நல்ல தாக்கம், சூரிய தாக்கம், அப்படி சூடு, நார்மல் ஹீட்டை விட ஜாஸ்தியான ஒரு ஹீட் வருதுனாலே அனுபவம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது எதற்கான சூடு தெரியுமா? மழைக்கான சூடு. ஒன்ன கர்த்தர் வைத்திருக்கிறது. உன் குடும்பத்துல சிலர் சொல்றாங்க, ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல தரித்திரம், ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல வறட்சின்னு நீ சொல்லு. இது மழைக்கான சூடு. இது மழைக்கான சூடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ, என்னைக்கு இவன் வந்தானோ அன்னையிலிருந்து இந்த குடும்பத்துல பாரு தரித்திரம் தலைவிடுத்து ஆடுகிறது.
நீ அன்பு கூறுகிறவனா இருப்பேன்னா சொல்லு, இது மழைக்கான சூடு, இது மழைக்கான. ஹல்லேலூயா. இது மழை. நமக்கு அந்த சூடுன்னா என்னன்னு ஆனா நம்மளே சொல்லுவோம், இது மழைக்கான சூடு. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் இந்த மழையை பெய்ய பண்றதுக்காக அப்படி ஒரு தாக்கத்தை, ஆமென், எப்படிப்பட்ட வல்லமை. சில வெயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? அக்கினி வெயில். என்ன வெயில்? அதுலயும் இந்த சென்னையிலிருந்து அடிக்கும் பாருங்க ஒரு வெயில். நமக்கு இது பிப்ரவரி மார்ச் நமக்கு சூடா இருக்கும், அப்படி ஏப்ரல் லாஸ்ட்ல நம்ம சூடு குறையும் போது அங்க தீ பிடிக்கும். அப்படியே ரோட்ல எல்லாம் ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தினீங்கன்னா அப்படி ஆம்லேட்டா இருக்கும். ட்ரை பண்ணாதீங்க. அது அக்கினி வெயில். இந்த எலிய நின்னா என்ன வரும் தெரியுமா? அக்கினி வரும். அக்கினியில நிறைய கரிஞ்சிரும். இந்த எலிய நின்னா வரக்கூடிய அக்கினியில பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமையோடு எழுந்தான். ஹல்லேலூயா. அக்கினி இறங்குச்சு, மழையும் வந்துச்சு. ஹல்லேலூயா. பெருமழை நிறைச்சல். அதுவும் அந்த சூரியன் வல்லமையோடுன்னா அதுல வேகம் இருக்கிறது. வேகம். ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு ஓடும் போது எலியா மேல கர்த்தருடைய கை இருந்துச்சு. அவன் ரதத்துக்கு பின்னாடி ஓடினானா, ரதத்தோடு கூட ஓடினானா, ரதத்துக்கு முன்னாடி ஓடினானா? எத்தனை ரதங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒன்ன பின்னாடி அல்ல, கர்த்தர் ஒன்ன முன்னாடி தான் வச்சிருப்பார். இதான் வல்லமையோடு எழும்புவான். வல்லமையோடு. ஆமே. இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 5வது, மீண்டும் எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன மீண்டும் எழுந்தான்? சூரியன் என்னதான் பிரகாசித்தாலும் சாயங்காலம் ஆனா நம்ம என்ன தெரியுமா? சூரியன் ஆக்சுவலா மறையாது. பூமி அப்படி மாறும். நம்ம இதோட சில நேரத்தில் நல்லா அப்படி ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூரிய செடியின் அனுபவம். அப்போ இருள் சிரிக்கும், நாங்க வந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு. எவ்வளவு நேரம் தெரியுமா சிரிக்கும்? நாளை காலை வர. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நாளை காலை வரை. ஆமென். பிடிச்சிட்டியா? இன்னைக்கு சூரியன் மறைஞ்சாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமென். நமக்கு தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நட்சத்திரங்களையும் சூரியனையும் தேவன் படைத்தது கால குறிப்புகளுக்காக மட்டும். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்தது காலமெல்லாம் அவரோடு வாழ்வதற்காக. கால குறிப்புகளுக்காக அடையாளமாய் படைக்கப்பட்ட சூரியனை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது இன்னைக்கு மறைஞ்சாலும் நாளைக்கு காலை எழும்பும் என்று. அப்படி என்றால் உள்ளங்கையில் நீ அவரால் வரையப்பட்டிருக்கிறாய். அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அவன் மீண்டும் எழுந்தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா சூரிய செடிக்கு கீழேயே இருந்த எலியாவை என்ன பண்ணிருக்கலாம்? தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா சூரியனே, உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஏன்னா உன்னை வச்சு பிரகாசிக்கிற இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திரன். தேவனில் அன்பு கூறுகிறவன் சூரியனை போல எழும்பி ஒரு சந்திரனை பிரகாசிக்க வச்சிட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரகாசித்த சந்திரன் ஒரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? எலிசா.
ஹல்லேலூயா. வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல அது நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா அது அவர் எழுதுற இடத்துல முடியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே என் வாழ்வு விடிவாகும். இந்த இடத்துல நீ முடியணும்னு நான் நினைச்சிருக்கும் போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாத. அப்போ சூரியன் உடைய பாதி வேலை தான் உன் லைஃப்ல நடந்திருக்கு, மீதி வேலை நடக்கல. நீ இன்னும் ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆகாரமா நான் தாரேன், பலனா நான் தாரேன், சத்துவமா நான் தாரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன்னை இதுவரை கொண்டு வந்தது நான் என்கிற நிச்சயம் இருக்குதா? உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குதா? இனி நடத்தாம விட்டுருவாரோ? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறத நீ பார்க்கணும். இந்த எலியாவின் தாக்கம், எலியாவின் அழைப்பு எலிசாவின் அழைப்பை தூண்டியது. எலியாவின் விசுவாசம் எலிசாவின் விசுவாசத்தை வளர்த்தது. எலியாவின் ஊழியம் எலிசாவின் ஊழியத்திற்கு வழி திறந்தது. எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டிப்பாய் வெளிப்பட்டது. எலியா மறைந்தாலும் எலியாவின் தாக்கம் மறையவில்லை. அது எலிசா மூலம் தொடர்ந்தது. எலிசா மூலம் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானம் வரைக்கும் தொடர்ந்தது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயில் டைம்ல மாலையில சூரியன் மறைஞ்சாலும் நைட்டு 12 மணிக்கு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சூடாதான் இருக்கும். எனக்கு காலையில் உள்ள தாக்கம். எலியா மறைஞ்சாலும் தாக்கம் மறையல. எலியாவின் தேவன் எங்கே? அடுத்த தலைமுறையை தேட வச்சிட்டு தான். பாகால்னாலும் பரவாயில்ல என்ற தலைமுறைய இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று தேட வைக்கிற தாக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்புவார்கள். நீங்க எழும்பும் வரைக்கும், நீங்க எழும்பும் வரைக்கும் தேசம் அப்படிதான் இருக்கும், குடும்பம் அப்படிதான் இருக்கும். எலியாவே, தெபோராளே, நீ எழும்பிப்பார், எழும்பிப்பார். இருளின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி அடுத்த தலைமுறை எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கையை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Glory. ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. Glory. ஜெபிக்க அவர் தலையசைப்பா. ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன். ஆவியே, ஆவியே. Glory, glory. ஓரமா
நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். ஹல்லேலூயா. அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை. ஆவியே ஆவியே ஓரபா கலமா சத்தனரே. ஆமென் ஆமென். அசைவாடோ அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேவராளகிய நான் எழும்ப மாட்டோம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்தி அந்த பாதாள இருளை மேற்கொள்ள எழும்பு எழும்பு. நீ தனியாக அல்ல, கர்த்தர் துணை நிற்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஓ எஸ் எஸ் எஸ். நெருப்பாய் இறங்கி அக்கினி இறங்கும் அக்கினி இறங்கும். ஆமென் ஆவியே. ஓ ரபா கலமா சத்தனரபா. அக்கினி அக்கினி அக்கினி. அசைவாடோ அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். ஆமென். விடமாட்டார் விடமாட்டார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் ஆமென். மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. ஆவியே ஆவியே சரபல வரதர ஜீசஸ். அசைவாடோ அசைவாடோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. விசுவாச அறிக்கை செய்ய. கேரி தாற்று நீர் வற்றினாலும் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் இந்த வறட்சி மழைக்கான வறட்சி, இந்த வறட்சி மழைக்கான வறட்சி. ஆமென். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும். சொல்லுங்க. பின்னிட்டு பாராமல் பின்னிட்டு பாராமல் நான் பின்னிட்டு பாரா. அப்பா நடத்துவா அப்பா நடத்துவா. தொடர்ந்து ஓடு தொடர்ந்து ஓடு தொடர்ந்து ஓடு. ஆவியே ஆவியே ஓரா மகரமா சதரே. ஆமென் ஆமென். glory 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 glory. அசைவாடோ அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். ஆவியே ஆவியே ஆமென். அசைவாடோ இப்ப சொல்லுங்க. செங்கடலை நீர் பிளந்தீர் செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான ஆமென். எரிகோவின் கோட்டைகளை அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடிதான் நீ எழும்ப ஆரம்பிச்சு பாரு. நீ எழும்பு நீ எழும்பு நீ எழும்பு நீ எழும்பு. ஆமென். எங்கள் தேவன் நீர். வல்லமை வல்லமை வல்லமை. உன் வறட்சி மழைக்கான வறட்சி, உன் வறட்சி மழைக்கான வறட்சி.
இந்த சோதனையா உடவிடப்பட்டோம். உன்னை புடமிட்டது அழிக்கல்ல, எழும்ப பண்ண. தெபோராளே எழும்பு, எலியாவே எழும்பு. எஸ் 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 உடவிடப்பட்டோம் ஐயா, ஒன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம். ஆமென். எங்கள் தலையை அபிஷேகத்தை ஊற்றுறோம். அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. எங்கள் தலையை அபிஷேகத்தை ஊற்றுறா, ஊற்றுறா. வெற்றுகள், 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 வெற்றுகள். இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை, இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை. இருள் விலகிட்டு, இருள் விலகிட்டு. ராபா காபா ராபா சேரே பாதா ராபா. ஓ எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. ஓ ராகபா தரபா சேக மாமா மாமா மாமா. ஓ ராபா பாபா லா தரா. Jesus, 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 Jesus. Glory, glory. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு. எலியாவை நீ எழும்பும் நேரம் இது. தெபோராளே நீ எழும்பும் நேரம். உன்னுடைய இல்லாய்மை, உன்னுடைய வறட்சி ஒரு பெரும் மழைக்கான பெருவெள்ள இரைச்சல். சத்தம், அந்நிய பாஷை சத்தம் எழும்பட்டும். பெருமழை இரைச்சல் கேட்கிறது. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மழை அனுப்ப போகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் மழை அனுப்ப போகிறார். ஓ ராபா பாகா ராபா பா ராபா ராபா சேகரே. பெருமழையின் இரைச்சல், பெருமழை இரைச்சல். ஒரு அடையாளம் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல. கர்த்தர் ஒரு கையெழும்பு மேகத்தை உனக்காக எழும்ப பண்ணுகிறார். நீ கேட்ட சத்தம், நீ காண போற, நீ கேட்ட சத்தம். ஓ glory. Hallelujah, hallelujah, amen, 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 hallelujah, hallelujah. Yes, yes, yes. பாகால் என்னும் இருளை கிழித்து எழும்புகிற சூரியனே, பாகால் என்னும் இருளை நீ எழும்பு வரைக்கும், நீ எழும்பு வரைக்கும் உன் புருஷன் எழும்புவா, உன் மனைவி எழும்புவா, பிள்ளை எழும்புவான்னு பார்த்துட்டு இருந்த கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். தெபோராளே நீ எழும்பு, எலியாவே நீ எழும்பு. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆண்டவர் எலியா கிட்ட சொன்னார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். நீ உன்னை காட்டு, நீ உன்னை காட்டு. அநேகர் இத்தனை காலம் மறைந்திருந்தார்கள், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய தாக்கம். உன்னை கர்த்தர் வாழ வைத்ததின் நோக்கம், உன்னை கர்த்தர் காத்திருக்க வைத்ததின் நோக்கம், உன்னை கர்த்தர் மறைத்து வைத்ததின் நோக்கம் வெளிப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க. ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். எலியா ஜெபித்தார், என்னை கேளு. ரெண்டு கைகளை உயர்த்து. ஒரே ஒரு வார்த்தை. எலியா சொன்னாரு, எங்க பிதாக்களை பார்க்கல நாங்க நல்லவங்க கிடையாது.
நான் சொல்றேன், நான் எளியா மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஆனா நான் உங்களை நம்பி என்னை கேளும். உங்க இருதயத்துல இப்போ எது ரொம்ப வறட்சியா ஃபீல் பண்றீங்க? உங்க குறையா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாய்மையா, தரித்திரமா? இப்ப அப்பா சமூகத்துல கைகளை வைத்து அப்பா கிட்ட சொல்ல, என்னை கேளும், என்னை கேளும். அவ்வளவுதான். ஆண்டவர் தலையை அசைச்சிட்டார். அக்கினி இறங்கிட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் அநேகர் சாட்சியா எழும்ப போறீங்க, தெபோராளா எழும்ப போறீங்க, எலியாவா எழும்ப போறீங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நன்றி, 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 நன்றி. இப்போ சொல்லுங்க, சொன்னதை செய்வார் நிச்சயமாக, சாத்தியமாக நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், சாத்தியமாகும். வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காத்திருப்பேன், எனக்கு ஒரு சொல்லுங்க, என்னே சரணை, என்னே சரணை உயர்த்திடுவார். நல்ல மீச்சலை ஆமே, என்னே சரணை நல்ல மேய்ச்சல். ஒரே ஒரு வார்த்தை, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய இல்லாய்மை வாக்கு தத்துவத்துக்கான இல்லாய்மை, என்னுடைய இல்லாய்மை ஈசாக்குக்கான இல்லாய்மை, என்னுடைய வறட்சி மழைக்கான வறட்சி, என்னுடைய தரித்திரம் மழைக்கான தரித்திரம், என்னுடைய பலவீனம் மழைக்கான பலவீனம், என்னுடைய நெருக்கம் மழைக்கான நெருக்கம். சத்தமா ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு ஒதுக்கிற நீ எழும்புறது வரைக்கும் அந்த டைம் வச்சிருக்கிறா. இருளின் ஆதிக்கத்தை பார்த்தா சூரியனுக்கு தோணும் நைட்டு 12 மணிக்கே எழும்பிடலான்னு. ஏன்னா அப்பதான் அந்த நடு ராத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, அத பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இரவின் பயங்கரம். உன் வாழ்க்கையில அழுகை தங்கின மாலை எல்லாம் களிப்புண்டாக்கும் விடியலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு
இருக்கிறார். ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர். உங்க நாமம் உயர்ந்தது, உங்க நாமம் சிறந்தது, உங்க நாமம் பெரியது. ஆண்டவர், மறைவிலிருந்து வெளிப்படுகிற எத்தனை இருளின் ஆதிக்கம் இருந்தாலும் நீர் ஏற்படுத்தின சூரியன் உதிக்கும் போது அந்த இருள் ஓடுறதுக்கு ரெடியாய், அதுபோல உம்மிடத்தில் அன்பு கோருகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நீர் ஏற்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த கூட்டத்தில் அநேகரை தெபோராளாய், எலியாவாய் நீர் எழும்ப பண்ணி பாழானதை எல்லாம் பயனிலமாக்க போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கணம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியாத சமூகமே அதுதான்